திமுகவில் வந்தோடனே பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு இன்னும் வந்து ஊழல்வாத தியாகியாக மாறிட்டார். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகவில் இருக்கும்போது ஒரு ஊழல்வாத அமைச்சர் சொன்னது திமுக. திமுகவில் வந்தோடனே பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு இன்னும் வந்து ஊழல்வாத தியாகியாக மாறிட்டார். அப்போ அப்படியெல்லாம் இங்கே செயல்பட முடியாது. இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் மக்களுக்காக தான் வந்திருக்கோம், மக்களாட்சிக்காக தான் வந்திருக்கோம், ஊழலுக்கு எதிராக தான் வந்திருக்கோம், மதப்பிளவாதத்துக்கு எதிராக தான் வந்திருக்கோம். இதற்கு கட்டுப்பட்டு இங்கே நடந்தால் மட்டும்தான் எங்கள் கட்சிக்குள்ள வர முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைக்கிறதுல தாவேக்காக்கு உடன்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அவங்க வந்து எங்களுடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வரணும், எங்களுடைய செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு வரணும். நாங்கள் இந்த மக்களுக்காக என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்கிறோமோ அதை செய்வதற்கு அவங்க தயாராக வரணும். இல்லை, திமுகவுடைய ஊழல்வாதத்தை எதிர்த்து தான் அரசியல் முக்கியமாக தாவேக்கா பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இடத்துல காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி வந்து ஒரு தூய கட்சின்னு சொல்ல முடியுமா? நம்ம யாரையுமே வந்து என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் காங்கிரஸ் சேர்த்துக்கிறதுனால உடனே வந்து நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க, காங்கிரஸ் நீங்கள் மற்ற கட்சியை சேர்க்கறதுனால எப்படி வந்து ஊழலை ஒழிப்பீங்க அப்படின்ற கேள்வி என்ன அப்படின்னா, மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம். என்னென்னா, இன்றைக்கு வந்து திமுகவை போல் அதிமுகவில் வந்து ஊழல் செஞ்சுட்டு இன்றைக்கு திமுகவில் அதை விட மிகப்பெரிய ஊழல்வாத தியாகியாக மாறுற அளவுக்கு எங்கள் தலைவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அதை எங்கள் தலைவர் செய்ய மாட்டார். அதை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் செய்யலாம். ஏன்னா அவருக்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரி அவருக்கு தெரியாது.